நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினா என்ன எடுத்திருக்காங்கன்னா the maximum number of orbitals that can be identified with following quantum numbers. ஃபாலோவிங் செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் போட்டுட்டு எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ n ஈக்குவல் டு 3, n பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஓகேவா? ஸோ n இஸ் பிரின்சிபல் quantum number, L is azimuthal, M represents orientation அப்படி இல்லாட்டினா magnetic quantum number. ஓகேவா? அப்ப உங்களுக்கு n தேர்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னா இட்ஸ் மீன்ஸ் தேர்ட் ஆர்பிட்டால், தேர்ட் ஆர்பிட். n ஈக்குவல் டு 3 வந்துருச்சுன்னா அப்ப தேர்ட் ஆர்பிட். l மீன்ஸ் 1 வந்துருச்சுன்னா இட்ஸ் ரெப்ரசன்ஸ் p ஆர்பிட்டால், ஸோ 3p. ஓகேவா? அப்ப 3pனா நீங்க எப்படி பாக்ஸ் போடுவீங்க? எப்படி போடுவீங்களா? இது எல்லாமே 3p தான். இதுவும் 3p, இதுவும் 3p, இதுவும் 3pயா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அடுத்து m ஈக்குவல் டு 0. அப்ப m ஈக்குவல் டு 0 மீன்ஸ் என்ன சொல்லுது? ஸ்பெசிபிக்கலி பர்டிகுலர்லி ஒரே ஒரு ஆர்பிட்டால சொல்லுது. மேக்ஸிமம் நம்ம pz எடுத்துப்போம், 3pz. ஓகேவா? அப்ப இது x, இது y, சாரி இது z, இது yன்னு சொல்லுவேன். ஏன்னா இங்க வரும்போது நம்ம 3pன்னு வந்துருச்சுன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் -1, 0, +1 எழுதுவோம். ஓகேவா? அப்படி கொடுக்கும்போது ஸ்பெசிபிக்லி அவங்க கடைசி குவாண்டம் நம்பர் இந்த குவாண்டம் நம்பர் சொன்னதுனால இந்த ஆர்பிட்டால் மட்டும் சொல்லுது. ஸோ எத்தனை ஆர்பிட்டால் மட்டும் அதுல இருக்குன்னா ஒரே ஒரு ஆர்பிட்டால். ஓகேவா? ஒரே ஒரு ஆர்பிட்டால்ங்கிறதுனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஏ இஸ் கரெக்ட். இந்த கொஸ்டினை இன்னும் சிம்பிளா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் நினைச்சுக்கோங்க. அப்பார்ட்மெண்ட்ல நிறைய ஹவுசஸ் இருக்கும். ஓகேவா? ஃப்ளோரா கூட பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்னதா யூஸ் பண்ணோம்னா இது ஒரு போட்டுங்க. அப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா இதுல ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர்னு சொல்லலாம். அப்ப இந்த ஃப்ளோர் கணக்குல சொல்றது எல்லாமே என்னன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் எல்லுங்கிறது என்ன அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் இருக்கிற பிளாட் எத்தனை வீடு இருக்கும் இந்த பிளாட். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு பிளாட்லயும் சின்ன சின்னதா வீடுங்க இருக்கும். அப்படி இப்படி இருக்கலாம். உடைய எத்தனை இருக்கலாம். இது எல்லாத்தையும் எல் ரெப்ரசென்ட் பண்றதா நான் வச்சுக்கோங்க. அப்ப எம் எதை ரெப்ரசென்ட் பண்ணதுன்னா அந்த வீட்டுக்குள்ள பிளாட்ல இருக்கிற ரூம். ஸ்பெசிபிக் ஒரு ரூம்ல 2 ரூம் இருக்கலாம், ஒரு பிளாட்ல 2 ரூம் இருக்கலாம், இன்னொரு பிளாட்ல 3 ரூம் இருக்கலாம், இன்னொரு பிளாட்ல 4 ரூம் இருக்கலாம். ஸோ ஸ்பெசிபிக்கலி எத்தனை ரூம் இருக்கு அந்தந்த ரூம்ஸ் சொல்றது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஸோ இங்க ஸ்பெசிபிக்கா ஒரே ஒரு ரூம் மட்டும் சொல்றதுனால இட்ஸ் ஆர்பிட்டால் ஒன்னே ஒன்று தான். ஸோ ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுவும் அட்டாமிக் ஃபிகர்ல இந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின் போட்டிருக்காங்க? கால்குலேட் தி எனர்ஜி இன் ஜூல். எனர்ஜியை ஜூல்ல கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? கால்குலேட் தி எனர்ஜி இன் ஜூல்ல கேட்டிருக்காங்க. கரஸ்பாண்டிங் டு லைட். ஒரு லைட்டோட எனர்ஜியை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த லைட்டோட வேவ் லென்த் ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் 45 நானோமீட்டர் கொடுத்தாங்க. அப்ப ஒரு லைட்டோட வேவ் எனர்ஜி எப்படி? ஐன்ஸ்டீனோட கூற்றுப்படி E = hμ இல்லையா? அப்ப ஒவ்வொரு லைட்டோட எனர்ஜியும் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா hμ, 1 போட்டானுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. இங்க மியூங்கிறது என்னன்னா மியூ ஃப்ரீக்வன்சி. ஆனா இங்க ஃப்ரீக்வன்சியை அவங்க கொடுக்கவே இல்லை. என்னென்ன கொடுத்துருக்காங்க? பிளாங்க் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது லைட்டோட ஸ்பீடு. பட் ஆனா இங்க நமக்கு தேவை பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஹெச் கொடுத்துருக்காங்க. ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஹெச்சை கொடுத்துட்டாங்க. பட் மியூ ஃப்ரீக்வன்சி கொடுக்கல. அப்ப ஃப்ரீக்வன்சியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேவா? அப்ப என்ன கொடுத்துருக்காங்க? வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. வேவ் லென்த்னா என்னன்னா லேம்டா தான் வேவ் லென்த். ஓகேவா? சரி, இப்ப வேவ் லென்த் வச்சு நம்ம எப்படி ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு முடியுமா? எஸ் முடியும். ஃப்ரீக்வன்சிக்கும் வேவ் லென்த் உள்ள ரிலேஷன்ஷிப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஃப்ரீக்வன்சி எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு வேவ் லென்த் கம்மியா இருக்கும். வேவ் லென்த் எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும். அப்ப மியூ = 3/λ. frequency inversely proportional to wavelength. அப்படிங்கிறப்ப c என்னது? c ஸ்பீட் ஆஃப் லைட் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் போடு. ஸ்பீட் ஆஃப் லைட்
இந்த இதை அப்படியே கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைட்டோட எனர்ஜி கிடைச்சிடும். ஸோ இ ஈக்குவல் டு ஹச் வந்து 6.6 E into 10 power minus 34 joules second into speed of light 3 E into 10 power 8 meter per second by wavelength 45 give nanometer கொடுத்துட்டாங்க. நேனோமீட்டருக்கு வந்து மீட்டர்ல மாத்தணும்னா 10 power minus 9 மீட்டர்னு மாத்திக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த மீட்டர் கேன்சல், per செகண்டுக்கு செகண்ட் கேன்சல். அப்ப உங்களுக்கு கடைசியா ஜூல் மட்டும் கிடைச்சிருச்சு. ஸோ ஆன்சர் வந்து ஜூல்ல தான் கேட்டிருக்காங்க, ஜூல் வந்துருச்சு. ஓகேவா? வந்துருச்சு. அப்ப மீதியை வந்து நீங்க கேன்சல் பண்ணி பாருங்க. ஓகேவா? இந்த 10 power 8 இங்க அடிச்சா -26 வருமா? இந்த 9க்கு இந்த இதை அடிச்சா -17. ஓகேவா? -17 வருமா? 26ல 9 வச்சுனா மீது 17. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 10 power -17 வரணும். இங்கே வந்து 10 power மைனஸ்ல இல்லை, இங்கே மைனஸ் இல்லை. அப்போ அது ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷனையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ மீதி இருக்கிறது இங்க 2 ஆப்ஷன் இருக்கு, இங்க 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? அப்ப 17ங்கிறது அதிகம், ஆனா இங்க 15 எடுத்து கம்மியா இருக்கு, இங்க 18ங்கிறது அதிகமா இருக்கு. ஓகேவா? அப்ப இது ரெண்டுத்துல எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கூடறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு ஆன்சர் மேக்ஸிமம் வரும். ஓகேவா? இங்க 3, அப்ப இந்த தேர்டு இதையும் அடிச்சா 15 வந்துருமா? 3 3 15 3 45. ஓகேவா? அப்ப உங்களுக்கு கடைசியா என்ன வரும்? 6.63 by 15 into 10 power minus 17. ஓகேவா? அப்ப 10 power minus 17னா 6/15. பட் இது அடிச்சேன்னா கிட்டத்தட்ட என்ன வரும்? 0.5க்கும் கம்மியா வருமா? இப்ப நீங்க மேக்ஸிமம் வந்து இப்ப இதை அப்ராக்சிமேட்லி 7ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இத இந்த டோட்டல் இதையும் அப்ராக்சிமேட்லி இந்த டோட்டல் பார்ட்டியும் அப்ராக்சிமேட்லி 7ன்னு வச்சுக்கோங்க. அப்ப 7/15 இதையும் அடிச்சா 1/2 பாயிண்ட் சம்திங் வருமா? 7/15 ஈக்குவல் டு 1/2 பாயிண்ட் சம்திங் வரும். என்ன வரும்? உங்களுக்கு ஆன்சர் வந்து 0.4 சம்திங்ல வரும். ஓகேவா? அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 0.442 into 10 power minus 17 கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்ப 17 உங்களுக்கு கொடுத்துருக்க ஆன்சர் எல்லாமே வந்து 4.4ல கொடுத்துருக்கா. இங்க பாருங்க, இங்கே 4.4 தான், இங்கே 4.4 தான், ஆனா இங்க 0.442 ஆன்சர் வருது. ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங் தள்ளி புள்ளி வச்சோம்னா என்ன நடக்கும்? இங்க ஒரு 10 வந்து வகுத்தல்ல கூட டிவைடர்ல இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்ப 4.42 into 10 power minus 18 கன்வெர்ட் ஆயிடும். ஸோ ஆன்சர் என்னது? ஆன்சர் வில் பி fourth option is correct. ஓகேவா? ஆன்சர் இஸ் 4th ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? fourth ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இந்த பார்ட் உங்களுக்கு புரியலன்னா நல்லா அங்க பாருங்க. இந்த 18 வந்து எப்படி கன்வெர்ட் பண்றோம்னா 0.442 into 10 power minus 17 இருக்கு. ஓகேவா? இது என்ன எழுதணும்னா 0.442 by 10 power minus 17 எழுதணும். சாரி, 10 power 17 எழுதலாம். நீங்க மைனஸ்ல இருக்கிறது கீழே வந்து டிவைடர்ல எழுதும் போது நீங்க 17 மாத்திக்கலாம். இப்ப மேல 10ஆல பெருக்கும் போது you can multiple with above 10ல வந்து மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 0.44ங்கிறது 4.41 போகும். ஸோ எப்பொழுதும் மேல வந்து மல்டிபிள் பண்ணும்போது கீழே வந்து அதே ஸ்தானத்தால டிவைடட் பண்ணணும். ஸோ இன்னொரு ஸ்தானத்தால் டிவைட் பண்ணா இன்னொரு 10ஆல டிவைடட் பண்ணணும். அப்ப 10 power 17 வந்து 10 power 18 ஆயிடும். ஸோ இதை சிம்பிளா எழுதணும்னா 4.42 திரும்ப எழுதும்போது 10 power minus 18 சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? ஜூல்ஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஜூல் வந்து எல்லா இடத்துலயும் வந்துகிட்டே இருக்கும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? கொஸ்டினுக்கு போவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு மோல் கான்சென்ட்ரேட் வந்திருக்கு. ஓகேவா? கொஸ்டின் என்னது? ஈக்குவல் மாசஸ் ஆஃப் ஹைட்ரஜன்
oxygen molecule and methane have been taken in container of volume. ஒரு V வால்யூம்ல கண்டெய்னர்ல ஈக்குவல் மாஸ் ஆஃப் 3 கெமிக்கல்ஸ் எடுக்கும்போது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மீத்தேன் 3 கேசஸ் எடுக்கும்போது டெம்பரேச்சர் சேம், எல்லாத்தோட கண்டிஷன்ஸும் சேம்ங்கிறப்ப அதோட வால்யூம் ஆஃப் கேசஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கேசஸ், வால்யூமோட ரேஷியோஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த பிரின்சிபல் எதை பேஸ் பண்ணா அவகாட்ரோ லா. ஓகேவா? அவகாட்ரோ லா என்னது? அட் கான்ஸ்டன்ட் pressure, temperature, the volume directly proportional to n. அப்படி இல்லாட்டினா volume of கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர்ல வால்யூம் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படிங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, டிஃப்ரெண்ட் கேஸஸை நம்ம வந்து ஒரு ஈக்குவல் வால்யூம்ல எடுக்கும்போது, ஈக்குவல் வால்யூம்னா இப்போ வந்து ஈக்குவல் வால்யூம்னா எல்லாத்தையும் இப்போ வந்து நீங்க பாருங்க, இப்போ உங்களுக்கு H2, O2 அண்ட் மீத்தேன் வந்து CH4 இப்படி வந்து 3 கேசஸ் இருக்கு. இந்த 3 கேசஸையும் வந்து நீங்க 3 கண்டெய்னர்ஸ்ல எடுக்கிறீங்க. 3 கண்டெய்னர்ஸோட வால்யூமும் சேம்ங்கிறப்ப, வால்யூம் சேம்னா அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸும் சேம். ஓகேவா? வால்யூம் சேம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸும் சேமா இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப இன்கேஸ் நீங்க வந்து ஈக்குவல் மாசஸ் எடுத்தீங்கன்னா மாசஸ் சேம்னா மாஸ் சேம்னா டிஃப்ரெண்ட் இன் மூணுல டிஃப்ரெண்ட் கிடைக்கும். ஓகேவா? அப்ப at same volume directly proportional to n. ஓகேவா? சேம் வால்யூம் இருக்கிறப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் சேம், இங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இப்ப சேம் மாசத்துக்கும் வந்துருச்சுன்னா வால்யூம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மோலார் மாஸ். ஓகேவா? அப்ப மோலார் மாஸ் எதுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கு வால்யூம் கம்மியாகும், மோலார் மாஸ் எதுக்கு கம்மியா இருக்கோ அதுக்கு வால்யூம் அதிகமாகவும் இருக்கும். ஓகேவா? அப்படி வரப்ப இங்க ஹைட்ரஜனோட மோலார் மாஸ் H2ஓட மோலார் மாஸ் வந்து 2, H2 வந்து 2 கிராம் பெர் மோல், O2 வந்து 32 கிராம் பெர் மோல், CH4 வந்து 16 கிராம் பெர் மோல். ஓகேவா? அப்ப வரும்போது வால்யூம் எப்படி வரும்னா இதுக்கு ரிவர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இது. அப்ப வால்யூம் வந்து 1/2, 1/32, 1/16. ஓகேவா? அப்படி வரும்போது இதை நம்ம இண்டிஜர்ஸா மாத்தணும்னா கீழே இருக்கிறத வச்சு மேல வந்து டிவைடர்ல என்ன ஹையஸ்ட் நம்பரா இருக்கோ அதை நம்ம அபோவ்ல மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து இண்டிஜர்ஸா மாறும். அப்ப 32/2, 32/32, 32/16. அப்ப இதையும் கேன்சல் பண்ணி இதையும் கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 16, 1, 2. So answer will be 16, 1, 2. So correct answer will be option 3. Okay, well, correct option is 4. Next question, அவங்க என்ன கொஸ்டின்னா அயானிக் லிக்விட் ரிலேட்டட் கேட்டிருக்காங்க. Which of the following structure will give highest pH in water? சரியா? கேட்டிருக்க கொஸ்டின் வந்து highest pH. அப்ப highest pHனா pH சார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க 1ல இருந்து 7 and 14 வரையும் பார்த்துக்கிட்டீங்க. 7 வந்து
நியூட்ரல் பாயிண்ட். இந்த பார்ட் வந்து உங்களுக்கு அசிட்டிக், இந்த பார்ட் வந்து 7 to 14 வந்து உங்களுக்கு பேசிக். ஓகேவா, பேசிக் நேச்சர். ஒரு சால்ட் வந்து ஆசிடா இருந்தால் அதோட பிஹெச் ரொம்ப கம்மியா இருக்கும், பேஸா இருந்தால் அதோட பிஹெச் வந்து அதிகமா இருக்கும். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ அவங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா, அந்த கொடுத்துருக்க சால்ட் வந்து நம்ம தண்ணியில போடும்போது அதோட பிஹெச் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம எடுத்துக்கிற சால்ட் வந்து ஒரு பேசிக் சால்ட்டா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பிஹெச் வந்து அதிகமா கிடைக்கும். ஓகேவா, அப்ப வந்து நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க சால்ட் ஃபார்மேஷன். நமக்கு கிடைக்கிற சால்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் மிக்ஸ் ஆகி ஒரு சால்ட் கிடைக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ் சேர்ந்து ஒரு சால்ட் கிடைக்கலாம். இல்லைன்னா ஒரு வீக் ஆசிட் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் சேர்ந்து உங்களுக்கு ஒரு சால்ட் கிடைக்கலாம். அப்படி கிடைக்கும் போது அந்த ஆசிட் அந்த சால்ட்டோட நேச்சர் என்னென்ன, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, இப்ப ஒரு ஸ்ட்ராங் ஆசிடு பிளஸ் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ஒரு நியூட்ரல் சால்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா, இதே ஒரு ஸ்ட்ராங் ஆசிடு ஒரு வீக் பேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அசிட்டிக் சால்ட் கிடைக்கும். ஓகேவா, இதே ஒரு வீக் ஆசிட் பிளஸ் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருந்துச்சு உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு பேசிக் சால்ட் கிடைக்கும். ஸோ இதுக்குலாம் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துங்க. சோடியம் ஸ்ட்ராங் ஆசிட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் HCl இஸ் ஸ்ட்ராங் ஆசிட் பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. இது ரெண்டும் உங்களுக்கு மிக்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு சோடியம் குளோரைடு கிடைக்கும். பிளஸ் H2O. ஓகேவா, சோடியம் குளோரைடு பொட்டாசியம் குளோரைடு HCl அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் ரியாக்ட் பண்றது உங்களுக்கு நியூட்ரல் ஆசிட்ஸ். இப்போ அசிட்டிக் சால்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லணும்னா, இப்போ இங்க இருக்கிறதுலயே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்னா திரும்பவும் ஓகேவா, H2SO4 இஸ் a strong acid. காப்பர் டைஹைட்ராக்சை வந்து ஒரு வீக் பேஸ். ஓகேவா, இப்படி வரும்போது உங்களுக்கு காப்பர் சல்ஃபேட் கிடைக்குது. இது வந்து ஒரு அசிட்டிக் சால்ட்டுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா, வீக் பேஸ் அண்ட் வீக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸுக்கு வரும்போது உங்களுக்கு H2CO3 பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு உங்களுக்கு சோடியம் 2CO3 பிளஸ் H2O. இதற்கான ஆன்சர் வந்து தேர்ட் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா இங்கதான் H2CO3 இஸ் வீக் ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஸ்ட்ராங் பேஸ். இது ரெண்டு மிக்ஸ் ஆகி உங்களுக்கு சோடியம் கார்பனேட் கிடைக்குது. அந்த சால்ட் வந்து நம்ம பேசிக் சால்ட்னு சொல்லுவோம். எப்படின்னா இப்போ வந்து CO3 என்ன பண்ணணும்னா 2 நெகட்டிவ் பிளஸ் ஒரு வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஒரே ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு உனக்கு HCO3 நெகட்டிவ் கொடுத்து ஒரு OH குரூப்பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சி இன்க்ரீஸ் பண்ணும். இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சி இன்க்ரீஸ் ஆகிறதுனால பிஹெச் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, OH குரூப் வந்தாலே அது பேசிக் குரூப். பேசிக் கொஸ்டின் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு சொல்யூஷன்ஸ்ல இருந்து வந்திருக்கு. சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல இருந்து வந்திருக்கு. என்ன கொஸ்டின் ஆஃப் த ஃபாலோவிங் 0.10 மொடாலிட்டி சொல்யூஷன்ஸ். இப்போ கொடுத்துருக்க சொல்யூஷன்ஸ் எல்லாமே 0.10 மொடாலிட்டி. விச் ஒன் வில் எக்ஸிபிட் லார்ஜஸ்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேவா, ஃப்ரீசிங் பாயிண்ட் எக்ஸ்பிரஷன் எப்போ வரும்? ஒரு சால்வெண்ட்ல இன்வாலட்டபிள் சால்யூட்டை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அதோட பியூர் ஃப்ரீசிங் பாயிண்ட்ல இருந்து சொல்யூஷன் மாறும்போது, இப்போ பியூர் சால்வெண்ட்ல சம் ஆஃப் சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது அந்த சொல்யூட் குறைஞ்சதுனால அந்த சால்வெண்ட் சொல்யூஷனா மாறும். ஸோ அப்போ வந்து அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் சால்வெண்டோட சொல்யூஷனுக்கு கம்மியாகும். இதுதான் டெப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஓகேவா, அப்ப இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் எதுக்கு டிஃபரன்ஸ் டெல் டி எஃப்னு பார்த்துருப்போம். டெப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் அந்த சேஞ்சிங் டெம்பரேச்சர்
பியூர் சால்வெண்ட்டுக்கும் சொல்யூஷனுக்கும் உள்ள ஃப்ரீசிங் பாயிண்ட் டெம்பரேச்சர். இது வந்து எதை பொறுத்து இருக்கும்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு IKFM. KF வந்து represent freezing point equal to IKFM. ஓகேவா? IKFM I represents one of factor. ஓகேவா? KF is a cryoscopic constant. ஓகேவா? M represents molality. ஓகேவா? இப்ப வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ஸ்ல வந்து ஆப்ஷன்ல இருக்க எல்லா சொல்யூஷன்ஸும் 0.10 மொலாலிட்டின்னு சொல்றாங்க. ஸோ மொலாலிட்டி சேம். இப்ப கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறப்ப அதுவும் சேம் தான். அப்ப எம்மும் கேஎஃப்பும் சேம் ஃபார் மொலாலிட்டியும் கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட்டும் சேம் ஃபார் ஆல் சொல்யூஷன். சொல்யூஷன்ஸ் எல்லாம் சேமா இருக்கும்போது சேம் ஃபார் ஆல் சொல்யூஷன்ஸ் இதோட டிஃபரன்ஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் எதை பொறுத்து அமையும்னா வாண்ட் ஆஃப் ஃபேக்டர். ஸோ வாண்ட் ஆஃப் ஃபேக்டர் ஐ பொறுத்து இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் ஐயோட வேல்யூ பொறுத்து தான் டிஃபரன்ஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் நம்ம ஓகேவா? அப்ப ஐஏ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இட்ஸ் சிம்பிள் மெத்தட். இப்ப நம்ம ஃபுட் சொல்யூட் எல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்டருக்குள்ள போடும்போது அது எப்படி டிசோசியேஷன் ஆகுங்கிறத வச்சு டிசோசியேஷன் ஆகும், எத்தனை பார்ட்டிகல்ஸா டிசோசியேஷன் ஆகுங்கிறத வச்சு நம்ம ஐஏ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, பொட்டாசியம் குளோரைட். இதை தண்ணியில வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது யூ கேன் கெட் பொட்டாசியம் குளோரைட் பிளஸ் பொட்டாசியம் பிளஸ் அண்ட் குளோரைட் அண்ட் ஆக்டிவ் கிடைக்கும். ஸோ நீங்க வந்து 2 அயான்ஸ் கிடைக்கும். ஓகேவா? 2 அயான்ஸ்ங்கிறப்ப ஐயோட வேல்யூ இஸ் 2. ஓகேவா? ஸோ அதே போல அலுமினியம் SO4 ஓகேவா? இதை நீங்க தண்ணியில போடும்போது 2Al வாட்டர்ல மிக்ஸ் பண்ணும்போது 2Al பிளஸ் 2Al 3 பிளஸும் உங்களுக்கு 3SO4ம் 2 நெகட்டிவும் கிடைக்கும். ஸோ டோட்டலா எத்தனை ஐயோட வேல்யூ I ஈக்குவல் டு 5. ஓகேவா? இங்க 2 3 இங்க ஒரே ஒரு பொட்டாசியம் ஒரே ஒரு குளோரின். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே போல பார்க்கும்போது பொட்டாசியம் சல்பேட் இதையும் நீங்க டிசால்வ் பண்ணும்போது 2 பொட்டாசியம் அயன்ஸும் ஒரு சல்பேட் அயனும் கிடைக்கும். ஓகேவா? அப்ப வரும்போது அப்ப இது 2 + 1 ஈக்குவல் டு I ஈக்குவல் டு 3. ஓகேவா? 5 = 3. இன் குளுக்கோஸ் கடைசி இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா C6H12O6. ஓகேவா? இது வந்து நான் டிசோசியேட்டபிள். அப்ப சிங்கிளா அப்படியே தான் இருக்கும். ஸோ I ஈக்குவல் டு 1. ஸோ ஓகேவா? அப்ப காலிகாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபரன்ஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் எதை பொறுத்தோம்னா சிம்பிளா சொல்ல போனா ஃப்ரீசிங் பாயிண்ட் depression directly proportional to more particles. ஓகேவா? அப்ப more particles number of particles increase ஆக depression and freezing point increase ஆகும். ஸோ இங்க I represents number of particles. ஓகேவா? அப்ப depression directly proportional to ஐயோட வேல்யூ. I increase ஆக ஐயோட வேல்யூ increase ஆக depression increase ஆகும். ஓகேவா? ஸோ ஆன்சர் அப்ப ஐயோட வேல்யூ எதுக்கு அதிகம்னா ஐயோட வேல்யூ எதுக்கு அதிகமா இருக்கு? Al2SO4 வந்து ஐயோட வேல்யூ 5. ஓகேவா? அலுமினியம் ட்ரைசல்ஃபைட் வந்து ஐ ஃபேக்டர் வந்து அதிகமா இருக்கிறதுனால ஸோ மேக்ஸிமம் வந்து டிப்ரெஷன் எங்க நடக்குங்கிறப்ப அந்த பாட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?
இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். எக்ஸ்பிரஷன் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐயோட வேல்யூ. ஐ வேல்யூ இன்க்ரீஸ் ஆக டெஃபினிஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆன்சர் வில் பி அலுமினியம் ட்ரைசல்ஃபேட். ஸோ ஆன்சர் வில் பி தேர்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, தேர்ட் இஸ் கரெக்ட் ஆன்சர். தேர்ட் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன டாபிக்ல இருந்ததுன்னா மோல் பிரின்சிப்ஸ்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, 22.4 லிட்டர்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து மிக்ஸ் ஆகுது. எதுக்குன்னா 11.2 லிட்டர்ஸ் ஆஃப் குளோரின் கேஸ். ஸோ எஸ்டிபினா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ல. அப்போ உங்களுக்கு இந்த HCl வந்து ஃபார்ம் ஆகுதுங்கிறப்ப எவ்வளவு HCl வந்து ஃபார்ம் ஆகும்ங்கிறதான் கேள்வி. ஓகேவா, இப்போ H2 உங்களுக்கு தெரியும் பிளஸ் Cl2 கம்பைன் ஆகி உங்களுக்கு 2HCl. இதுதான் ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன். அப்போ 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் 1 மோல் ஆஃப் குளோரின் ரியாக்ட் பண்ணி 2 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் குளோரைடு உங்களுக்கு. ஓகேவா, ஆனா இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 22.4 லிட்டர்ஸ். உங்க எடுத்துக்கிறது வந்து 22.4 லிட்டர்ஸ் ஹைட்ரஜனும் 11.2 லிட்டர்ஸ் வந்து ஹைட்ரஜனும் இருக்கு. அப்போ உங்களுக்கு HCl எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த லிட்டர்ஸை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மோல்ஸை கன்வெர்ட் பண்ணி அந்த மோல்ஸ் வச்சு நீங்க கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, அப்ப மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, மோல் ஈக்குவல் டு உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வால்யூம் வரப்ப வால்யூம். ஸோ கேஸஸோட வால்யூம்ஸ் கொடுத்துட்டு அந்த வால்யூம்ஸை வச்சு ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ல எப்படி மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா மோல்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன் லிட்டர். எவ்வளவு வால்யூம் கேஸஸ் லிட்டர்ஸ் எடுக்கிறோமோ அந்த லிட்டர்ஸ் போட்டுட்டு பை 22.4 டிவைட் பண்ணும்போது யூ கேன் கெட் மோல்ஸ். ஓகேவா, கேஸஸோட மோல்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன்ஸோட மோல்ஸ் கண்டுபிடிப்போம். They give 22.4 liters by 22.4 liters you can get 1 mole. So hydrogen presents 1 mole, and then we check chlorine molecule they give 11.2 liters by 22.4 liters we can get 0.5 moles. Okay ba, 0.5 மோல். ஓகேவா, அப்ப இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து 1 மோல் ஹைட்ரஜன் 0.5 மோல் குளோரின். ஸோ 0.5 மோல், அப்போ 1 மோல் ரேக் பண்ணி உங்களுக்கு 2 மோல்ஸ் கொடுக்கும். பட் ஆனால் இங்க வந்து ஹைட்ரஜன்ல வந்து 1 மோல் இருக்கு, பட் குளோரின்ல வந்து 0.5 மோல் தான் இருக்குங்கிறப்ப இங்க வந்து குளோரின் கம்மியா இருக்கு. அப்ப குளோரின் ஆக்டருக்கு என்னவா ஆக்ட் பண்ணும், குளோரின் ஆக்டர் லிமிட்டிங் ரேட். லிமிட்டிங் கேஜ்னா மினிமம் அமௌண்ட்ல அது இருக்கும், பட் அது வந்து கம்ப்ளீட்டா வந்து ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஈடுபடும். இதுதான் வந்து லிமிட்டிங் ரியாக்ஷன்ஸ். லிமிட்டிங் ரியாக்ஷன்ஸ் வந்து presence in minimum mole and completely react in reactions. அதுதான் வந்து ஓகேவா லிமிட்டிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. அப்ப எவ்வளவு இந்த ரியாக்ஷனோட ப்ராடக்ட்டை வந்து அந்த ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் எவ்வளவு ப்ராடக்ட் வருங்கிறத லிமிட்டிங் ஏஜென்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கு. சரி, ஓகேவா. அப்ப இங்க சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, 0.5 மோல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 0.5 மோல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆயிடும். கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு ப்ராடக்ட் கிடைக்கும்னா இந்த 0.5 மோல்ஸ். அப்போ அந்த 1 மோல் எடுத்தா உங்களுக்கு குளோரின் 2 மோல் HCl வருதுங்கிறப்ப 0.5 மோல் எடுத்தா எவ்வளவு ப்ராடக்ட் வரும், 1 மோல் தானே HCl வரும் இல்லையா, 1 மோல் வருமா HCl. ஸோ மீதி இருக்கிற இந்த 0.5 மோல் வந்து ஹைட்ரோஜன்ஸ்ல வந்து இஸ் எக்ஸஸ் ரியேஜன்ட். ஓகேவா, அது கம்ப்ளீட்டா ரிட்டைன் ஆயிடும், அது அப்படியே வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ வந்து இங்க வந்து உங்களுக்கு குளோரின் அஸ் லிமிட்டிங் ரியேஜன்ட். ஸோ ப்ராடக்டோட வேல்யூ HCl எவ்வளவு ஃபார்ம் ஆகும்னா இங்க வந்து 1 மோல் H2 பிளஸ் Cl2 0.5 தான் இருக்கு. உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1 மோல் HCl வந்து 1 மோல் கிடைக்கும். மீதி வந்து H2 வந்து 0.5 மோல்ஸ் emitting agent. So answer will be 1 mole. Okay, 1 mole is correct answer. So answer will be first option. 1 mole of HCl and then answer that is. Okay,
next question பார்ப்போம். What is next question? Next question. Using Gibbs free energy changes LG naught equal to 63.3 kilojoules for the given following reactants. Okay. And silver carbonate equilibriums with silver aqueous and carbonate solution. Okay. அப்ப இந்த ரியாக்ஷன்ல என்ன கேட்கறாங்க? the KSP of silver carbonate. அப்ப solubility அதாவது sparingly soluble சால்ட்டோட solubility product கேட்கறாங்க. solubility product of fluid in water 25 degree Celsiusல solubility product என்னன்னு கேட்கறாங்க. ஸோ solubility product கொடுத்துருக்கிறது வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து வேல்யூ கொடுத்தாங்க. ஸோ ΔG நாட்டுக்கும் solubility ப்ராடக்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ΔG நாட் ஈக்குவல் டு -2.303 RT log KSP. இதுதான் வந்து solubility ப்ராடக்ட்டுக்கும் Gibbs free எனர்ஜிக்கும் உள்ள ரிலேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? கொடுத்துருக்கிட்டு ΔG நாட் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? solubility ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். இட்ஸ் a simple question. ஓகேவா? அப்ப நீங்க சிம்பிளா சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. வேல்யூஸ் 63.3 into 1000 joules equal to -2.303 int value gas constant 8.314 joules per Kelvin into 298 Kelvin and log KSP solubility product. ஓகேவா? ஸோ இப்போ ஈஸியா நீங்க வந்து கேன்சல் பண்ணுங்க. per Kelvinக்கு Kelvin கேன்சல். ஓகேவா? ஜூல் ஆப்போசிட்ல இருக்க ஜூல்ஸ் கேன்சல். ஸோ எல்லா வேல்யூ முடிஞ்சிருச்சு. solubility ப்ராடக்ட்கான இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் உங்களுக்கு. ஓகேவா? அப்ப நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் அதர் சைடு மூவ் ஆகும். ஸோ -63.3 into 1000 by and equal to அதர் சைடில் இருக்கிறது இந்த பக்கம் அதர் சைடு மூவ் ஆகும்போது டிவைடர்ல போகும். ஸோ 2.303 into 8.314 into 298. ஓகேவா? ஈக்குவல் டு log KSP. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்க மினிமைஸ் பண்ணும்போது you can get -11.09 வேல்யூ ஈக்குவல் டு log KSP. ஓகேவா? அப்ப லாக நீங்க கேன்சல் பண்ணோம்னா ஆன்டிலாக்ல இது ஆன்டிலாக் எடுக்கணும். ஆன்டிலாக் போதா நீங்க 10 பவர் இந்த பக்கம் 10 பவர் எடுக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 10 பவர் எடுக்கும்போது அங்க ரைட் ஹேண்ட் சைட்ல 10 பவர் எடுக்கும்போது 10 பவருக்கும் லாகுக்கும் கேன்சல் ஆகும். ஸோ you can write 10 power -11.09 equal to 10 power log KSP. இப்ப எழுதும்போது உங்களுக்கு 10க்கும் லாகும் கேன்சல் ஆகி you can get directly KSP. So value from this you can get KSP equal to 10 power -11.09. ஓகேவா? அப்ப KSP யோட வேல்யூ எவ்வளவு வந்திருக்கு? this is your value. ஓகேவா? இந்த வேல்யூ வந்துருச்சு. ஸோ வேல்யூ நம்ம இங்க எலிமினேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். 10 power -3 கேன்சல் பண்ணிக்கலாம், 10 power -2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்க 26 இருக்கு, இங்க 12 இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் ரொம்ப திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா 10 power -11 வந்து அவ்வளவு சீக்கிரமா 10 power -26 மாறாது. அதனால அதையும் கேன்சல் பண்ணிட்டு நியர்லி 10 power 11 வந்து -11 நியர்லி ஈக்குவல் டு 10 power -12. ஸோ ஆன்சர் வில் பி 2. ஓகேவா? செகண்ட் வந்து பெஸ்ட் ஆன்சரா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அப்ப செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகேவா? இதுல இருந்து நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ΔG வந்து என்னத்தை கொடுக்கணும்னா ΔG gives ரியாக்ஷனோட ஸ்பான்டேனிட்டி. ஓகேவா? ΔG பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா ஓகேவா? ΔG இஸ் பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கும்போது இட்ஸ் a நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்.
ஸோ நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனா இருக்கும்போது கேஎஸ்பி வேல்யூ must be very low. Okay, this is very, very important. Okay, this is very, very important. Okay, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏஎஸ்பிக்கும் டெல்ஜி நாட்டுக்கும் உள்ள, அதாவது கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம சால்பிலிட்டி ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். we can move on next. When 0.1 mole of permanganate is oxidized, the quantity of electricity required to complete the oxidation. ஓகேவா, ஒரு பெர்மாங்கனேட் சப்ஸ்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா MnO4 2 நெகட்டிவ் ஆக்சிடைஸ் ஆகி உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா MnO4 நெகட்டிவ் கிடைக்குது. ஸோ இங்க வந்து மேக்னஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கும்? ஆக்சிஜனுக்கு வந்து -2. ஸோ -2 வந்து நீங்க இப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். எம் வந்து மேக்னஸுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, பிளஸ் -2 × 4 டைம்ஸ் ஈக்குவல் டு -2ன்னு வச்சுக்கிட்டா x - 8 ஈக்குவல் டு -2. அப்ப x ஈக்குவல் டு +6. ஸோ இங்க மேக்னஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6. சரி, இங்க என்ன இருக்கும்? x பிளஸ் -2 × 4 ஈக்குவல் டு -1. அப்ப x ஈக்குவல் டு +7. ஸோ இங்க வந்து மேக்னஸ்க்கு +7 இருக்கு. அப்ப இங்க இருந்து இங்க போகும்போது ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு +6ல இருந்து +7 மாறுது. ஸோ லாஸ் ஆஃப் 1 எலக்ட்ரான்ஸ். அப்ப என்ன நடக்குது? Mn வந்து +6ல இருந்து Mn +7 மாறுது, +1 எலக்ட்ரான் லாஸ் ஆகுது. இன்கேஸ் 1 மோலா இருந்தா உங்களுக்கு 1 எலக்ட்ரான் கிடைக்கும். 1 மோல் மேக்னஸ் எடுக்கும்போது உங்களுக்கு 1 மோல் எலக்ட்ரான் கிடைக்கும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 0.10 மோல் மேக்னஸ். அப்ப இங்க 0.10 மோல் எடுக்கும்போது உங்களுக்கு எலக்ட்ரான் எவ்வளவு ரிலீஸ் ஆகுது? 0.1 மோல். ஓகேவா, அப்ப இங்க எலக்ட்ரான் எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் ஆகுது? 0.1 மோல். அப்ப எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்னா 1 மோலுக்கான எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு அப்படின்னா 1 மோலுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி 96,500 கூலம்ஸ் அப்ராக்சிமேட்லி. ஓகேவா, அப்படிங்கிறப்ப 0.1 மோலுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 0.1 × 96,500. You can get 9650 coulombs. So answer will be third is correct answer. Okay, ba? Question. Next question என்ன சொல்லிருக்காங்க? The weight of silver atomic weight வந்து 108. Silver atomic weight 108 displaced by quantity of electricity which displaces 5,600 ml of O2 gas at FTP will be. ஓகேவா, அப்ப கொஸ்டின்ஸ் என்னதுன்னா O2 கேஸ் வந்து 5,600 ml வந்து ப்ரிப்பேர் பண்றோம், அதாவது ப்ரொடியூஸ் ஆகுற அளவுக்கு வந்து எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுதோ அந்த எலக்ட்ரிசிட்டி அளவுக்கு வந்து சில்வரை வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி சில்வர் வந்து ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு டெபாசிட் ஆகுது. அந்த சில்வர் என்னன்னு கேட்கறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா என்ன புரியும்னா, இப்போ ஒரு வாட்டர் எடுத்துட்டு இதை நீங்க வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது இதுல இருந்து O2 ஒன்று கிடைக்குது, பிளஸ் 4H+ கிடைக்கும், பிளஸ் 4 எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். ஓகேவா, இது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா, ஆனோட் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன். ஓகேவா, ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்குது. ஓகேவா, ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்குது. அப்போ 4 எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீவ் பண்ணுது. இந்த எலக்ட்ரான்ஸ் யூஸ் பண்ணி சில்வர் அயான் என்ன பண்ணுதுன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் சில்வர் அயான் கெயின் பண்ணி யூ கேன் கெட் சில்வர் சாலிட். இஸ் அ கேத்தோட் ரியாக்ஷன். இது வந்து கேத்தோட்ல நடக்கும். இது ரிடக்ஷன். இது ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகேவா, அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த O2 ப்ரிப்பேர் ஆகிறது இந்த O2 எவ்வளவுக்கு ப்ரிப்பேர் ஆகுதுன்னா 500-600 ml தான், 5,600 ml தான் O2 ப்ரிப்பேர் ஆகுது. அப்ப அதுல எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி வருதோ அதை வச்சுதான் இந்த சில்வர் டெபாசிட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த சில்வர் டெபாசிட் ஆகுற
சில்வரோட வெயிட் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ நீ ஃபர்ஸ்ட் இங்க எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இதுக்கு தேவைப்படுதுங்கிறத நீ கண்டுபிடிச்சிட்டு சில்வரோட பொசிஷனையும் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 வாட்டர் மாலிகுல் வந்து 2 வாட்டர் மாலிகுல் எடுத்துட்டு 2 வாட்டர் மாலிகுல் வந்து ஆக்சிடேஷன் ஆகும்போது உனக்கு என்ன நடக்குதுன்னா 4 எலக்ட்ரான்ஸ் கிடைக்குது. ஓகேவா? அப்போ வாட்டர் மாலிகுல் ஆக்சிடேஷன் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 4 எலக்ட்ரான்ஸ் கிடைக்குது. ஆனா ஆக்சிஜன் மாலிகுல் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு உங்களுக்கு 4 எலக்ட்ரான்ஸ் ரிலீவ் ஆகுது. ஓகேவா? அப்ப 1 மோல் ஆஃப் ஆக்சிஜனுக்கு 4 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுதுன்னா இங்க வந்து 5600 ml வந்து ஓட்டு ப்ரிப்பேர் ஆகுதுன்னா அது எவ்வளவு மோல்ஸ்ங்கிறத கண்டுபிடிக்கலாமா? அப்ப மோல்ஸ் ஈக்குவல் டு 5600 by 22,400 லிட்டர். ஓகேவா? இப்போ இதையும் கேன்சல் பண்ணும்போது லிட்டர் கேன்சல் ஆகி உங்களுக்கு 1/4 மோல்ஸ் வருது. அப்போ என்ன சொல்ல போனால் 0.25 மோல்ஸ் வந்து ஆக்சிஜன் வந்து கிடைக்குது. இப்போ 0.25 மோல் ஆக்சிஜன் ப்ரிப்பேர் ஆகுதுன்னா உங்களுக்கு எலக்ட்ரான் எவ்வளோ ரிலீஸ் ஆகும்? 4 டைம்ஸ் அதை இருக்குங்கன்னா உங்களுக்கு லிபரேட் ஆகிற எலக்ட்ரான்ஸ் வந்து 1 மோல் எலக்ட்ரான் வந்து லிபரேட் ஆகும். ஓகேவா? புரியுதா? எப்படின்னா இங்க உங்களுக்கு 1 மோல் ஆக்சிஜன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு 4 மோல்ஸ் எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆகுது, வெளியில வருது. அப்ப உங்களுக்கு எவ்வளவு ஓட்டு ப்ரிப்பேர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க? 5600 ml. ஓகேவா? 5600 10⁻³ மில்லிய 10⁻³ இருக்கலாம். அதை நான் அப்படியே டைரக்டா டவுன்வர்ட்ஸ்ல கொண்டு வந்து 22.4 மல்டிபிள் பண்ணி 22,400 சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்ப இங்க கேன்சல் பண்ணும்போது 0000 கேன்சல், 56 அங்க அடிச்சோம்னா 55, இங்க 4 1/4 கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 0.5 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வருது. அப்போ 0.5 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரிப்பேர் ஆகும்போது எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வெளில வரலாம்? அதோட 4 டைம்ஸ் எலக்ட்ரான்ஸ் வெளில வரணும்னா 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளில வருது. ஓகேவா? இப்போ 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளில வரும்போது உங்களுக்கு எவ்வளவு சில்வர் வந்து ரெடியூஸ் ஆகலாம்? ஒரு சில்வர் அயன் 1 மோல் சில்வர் அயன் ரெடியூஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும். அப்போ ஒரு சில்வர் அயன் ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டிப்பா அப்படியே இங்க யூஸ் பண்ணா உங்களுக்கு 1 மோல் ஆஃப் சில்வர் கிடைக்கும். அப்போ 1 மோல் ஆஃப் சில்வர் கிடைக்குதுன்னா அதோட அட்டாமிக் வெயிட் எவ்வளவு? 108. ஸோ டைரக்ட்லி ஆன்சர் இஸ் 4. ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகேவா? ஓகே, அடுத்ததான் நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ரியாக்ஷன், ரிவர்சபிள் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னது? நைட்ரஜன் மாலிகுல் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் மாலிகுல் டு கிவ் அமோனியா மாலிகுல். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் இருக்கும். ஓகேவா? இது எப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிட்டா அவங்க கேட்குற கேள்வி என்னது? ஷிஃப்ட் இன் ஃபார்வர்ட். இந்த ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் மூவ் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு ஈக்விலிபிரியத்தில் ஒரு ரியாக்ஷனை நம்ம ஃபார்வர்டுக்குள்ள தள்ளணும், ஃபார்வர்டை நோக்கி நம்ம கொண்டு போகணும்னா என்ன சேஞ்சஸ் பண்ணா நடக்கும் அப்படிங்கிறதான் கேட்கணும். இது வந்து அயானிக் ஈக்விலிபிரியத்தை பேஸ் பண்ண கொஸ்டின். கெமிக்கல் ஈக்விலிபிரியத்துல இருந்து வர கொஸ்டின். சிம்பிள். நீங்க வந்து லீச் பிரின்சிபலை வச்சு நீங்க ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பை இன்க்ரீசிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியா. ஓகேவா? அப்ப இந்த இதை பாருங்க, N2 plus H2 ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? இங்க இன்க்ரீசிங் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியா. ஸோ இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு இன்க்ரீஸ் பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து கம்மியா இருக்குமா நைட்ரஜன் அமோனியா. அப்ப என்ன பண்ணா இது இன்க்ரீஸ் ஆக இதை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? ரியாக்ஷன் வந்து பேக்வர்ட்ல இன்க்ரீஸ் ஆனா மட்டும்தான் நைட்ரஜனும் அமோனியாவும் கிடைக்கும் உங்களுக்கு அதிகமா. ஸோ டியூட்ரேஷன் ரியாக்ஷன் ஃபாஸ்டா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ராங். ஓகேவா? ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங்னா இது இன்க்ரீசஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருப்பாங்க. ஏன்னா இது இன்க்ரீசஸ் பேக்வர்ட் ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் பை டிக்ரீசிங் ப்ரெஷர் ஆஃப். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பை டிக்ரீசிங் ப்ரெஷர். ஓகேவா? ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரியாக்ஷன் மூவ்ஸ் less number of moles. ஓகேவா? ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரியாக்ஷன் மூவ்ஸ் லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் சைடு. இதே ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது ரியாக்ஷன் மூவ்ஸ்
more number of mole side. ஓகேவா? அப்ப ப்ரெஷர் வந்து டெக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப ப்ரெஷர் டெக்ரீஸ் ஆகும்போது இந்த பக்கம் எத்தனை மோல்ஸ் இருக்கு? இங்க ஒரு மோல், இங்க ஒரு மோல், மொத்தம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மொத்தம் 4 மோல்ஸ் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல 2 மோல் இருக்கு. ஸோ ப்ரெஷர் டெக்ரீஸ் ஆனா என்ன நடக்கும்? ஷிஃப்ட் எந்த சைடு நடக்கும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகமா இருக்கு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எந்த சைடு அதிகமா இருக்கு? இந்த சைடு. ஓகேவா? அப்ப இந்த சைடு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகமா இருக்கிறதுனால ஷிஃப்ட் வந்து பேக்வர்ட் ரியாக்ஷன் ஃபாஸ்டா இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? டெக்ரீசிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஓகேவா? அப்ப இந்த பக்கம் வந்து கான்சன்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்ணும்போது இந்த சைடு வந்து கான்சன்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்ண என்ன ஆகணும்? இந்த சைடு மேக்ஸிமம் என்ன பண்ணும்? அப்ப இந்த சைடு குறைக்க ரியாக்ஷன் என்ன செய்யும்? இந்த சைடு இருக்கிற கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணதான் மூவ் பண்ணும். அப்போ மூவ் பண்ணோம்னா என்ன நடக்கும்? இங்க இருக்கிற அமோனியா டிசோசியேஷன் ஆகி திரும்ப பேக் வழியே வரும். ஓகேவா? ஸோ கான்சன்ட்ரேஷனை வந்து டிக்ரீஸ் பண்றதுனாலையும் இங்க வராது. அதனால தேர்ட் ஆப்ஷனும் வராங்க, செகண்ட் ஆப்ஷனும் கேன்சல் பண்ணிடலாம். இன்க்ரீசிங் ப்ரெஷர். ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணா மூவ்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் லெஸ் சைடு. ஓகேவா? லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு மூவ் ஆகும்னு. அப்ப இங்க மோல்ஸ் வந்து 2 மோல்ஸ் வந்து ரைட் சைட்ல இருக்கு. அப்ப ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த சைடு மூவ் ஆகும். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்புறம் டிக்ரீசிங் இன் டெம்பரேச்சர். ஓகேவா? டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்காங்க. இப்ப டெம்பரேச்சர்னா இந்த இடத்துல பாருங்க, ஹீட் வந்து எவால்வ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப ஹீட் எவால்வ் ஆகுதுன்னா திஸ் இஸ் எக்ஸோதெர்மிக். ஓகேவா? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா ரியாக்ஷன் பேக்வர்ட்ஸ்ல வரும். இதே டெம்பரேச்சரை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணோம்னா ரியாக்ஷன் ஃபார்வர்ட்ல மூவ் ஆகும். ஓகேவா? அப்ப டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணும்போது ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஓகேவா? அப்ப கேட்டாங்க உங்களுக்கு ஃபார் த ரியாக்ஷன் X2O4 லிக்யூட்லயும் 2XO2 கேஸ்லயும் கொடுத்துருக்காங்க. ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு டெல்யூ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 2.1 கிலோஜூல். கிலோ கலோரிஸ் கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் இன் என்ட்ரோபியும் கலோரிஸ்லயே கொடுத்துருக்காங்க. 20 கலோரிஸ் பெர் கெல்வின். டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டெல்ஜி. ஓகேவா? டெல்ஜியோட வேல்யூ எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? del G equal to del H minus D del S. ஓகேவா? அப்ப del G ஓட வேல்யூ வந்து del G equal to del H minus D del S. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இங்க உங்களுக்கு del S கொடுத்தாங்க, இங்க del S இருக்கு, del S கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் இருக்கு கொடுத்துருக்காங்க. பட் del U கொடுத்துருக்காங்க, இங்க ஆனா del H வேணும். பட் del U ல இருந்து del H எப்படி கண்டுபிடிக்கிறது? இம்பார்ட்டன்ட். அப்ப இதுக்கான இன்னொரு ரிலேஷன்ஸ் இருக்கு, சேஞ்ச் இன் என்தால்பி. ஓகேவா? அந்த சேஞ்ச் இன் என்தால்பியை இன்டர்னல் எனர்ஜி மூலமா கண்டுபிடிக்கலாம். அதுதான் del H equal to del U plus del Ng RT. ஓகேவா? This is the relations we use to calculate change in enthalpy in gaseous conditions. ஓகேவா? gaseous reactionsல நம்ம ஈஸியா del H எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ரிலேஷன்ஸ் இது. ஓகே, அப்ப டெல்லி கொடுத்துட்டாங்க. del Ng, வாட் இஸ் del Ng? யூ கேன் டெல் del Ng. del Ngனா என்ன? அப்ப வாட் இஸ் del Ng? del Ng ஈக்குவல் டு மோல்ஸ் gaseous product mole minus gaseous reactant mole. ஓகேவா? அப்ப இங்க மோல் வந்து எதை சொல்லுதுன்னா, இங்க 2 moles ஆஃப் ப்ராடக்ட் வந்து gaseous molecules வருது, இங்க 1 moles ஆஃப் liquid யூஸ் பண்ணுது. இந்த இதை யூஸ் பண்ணும்போது நீங்க எப்பொழுதும் gaseous reactants மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்போ ப்ராடக்ட் மட்டும் தான் gaseous 2, இங்க வந்து gaseous reactant யூஸ் பண்ணோம். பட் இங்க reactant வந்து liquidங்கிறதுனால 0 போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு வேல்யூ 2 கிடைக்கும். ஓகேவா? அப்ப del Ng ஈக்குவல் டு 2.
ஓகேவா? அப்போ 2 வந்துருச்சுன்னா டெல்ஹெச் யூ கேன் ஈஸிலி predict டெல்ஹெச் ஈக்குவல் டு 2.1 கிலோ கலோரி ப்ளஸ் 2 into 300 Kelvin into R. R ஓட வேல்யூ R equal to R equal to 2 calorie per Kelvin. ஓகேவா? அப்ப Kelvin 300 Kelvin into temperature வந்து 2 calorie per Kelvin. Kelvin cancel. So இதை மல்டிபிள் பண்ணும்போது you can get 2.1 kilo calorie plus 1.2 kilo calorie. Final values you can get 3.3 kilo calorie. ஓகேவா? இங்க எப்படி 1.2 கிலோ கலோரி போட்டோம்னா இங்க மல்டிபிள் பண்ணும்போது யூ கேன் கெட் 1200 கெல்வின் கலோரிஸ். அந்த கலோரிஸ் 1000 யூ கேன் டிவைட் பண்ணும்போது யூ கேன் கெட் 1.2 கிலோ கலோரிஸ். ஓகேவா? அப்ப டெல்ஹெச் வேல்யூ யூ கேன் ஃபைண்ட், யூ கேன் கெட் டெல்ஹெச் வேல்யூ. தென் யூ புட் இட் இன். நீங்க வந்து அப்ப அந்த டெல்ஜி வேல்யூல போட்டீங்கன்னா டெல்ஜி ஈக்குவல் டு 3.3 கிலோ கலோரி மைனஸ் temperature 300 Kelvin, DLS oda value 20 calorie per Kelvin. So per Kelvin cancel, you can get 6000. So 6000 அப்ப 3.3 kilo calorie minus 6 kilo calorie. ஓகேவா? So final value you can get 2.7 minus 2.7 kilo calorie. Okay, so final value will be 2.7 kilocalories. So answer will be second. Second is a correct answer. Okay, move on next question. Okay, next question என்ன சொல்லிருக்காங்க? Next question என்னது? 1 gram of magnesium is burned with 0.56 gram of O2 in closed vessel. Which reactant is left in excess and how much? அப்ப மெக்னீசியத்தையும் ஆக்சிஜனையும் வந்து நம்ம பர்ன் பண்ணும்போது நமக்கு எந்த அவங்க கொடுத்துருக்க வேல்யூவோட 1 கிராம் மெக்னீசியத்தை விட 1 கிராம் மெக்னீசியத்தையும் அவங்க கொடுத்துருக்கிறது they give 1 gram magnesium and 0.56 gram of oxygen. Okay, let's see. Magnesium plus 1/2 O2 gives magnesium oxide. அப்போ மெக்னீசியத்தை நம்ம ஏர்ல பர்ன் பண்ணும்போது இங்க மெக்னீசியம் ஆக்சைடு கிடைக்கும். ஸோ இங்க எவ்வளவு கிடைக்குது? மெக்னீசியத்தோட அட்டாமிக் வெயிட் எவ்வளவு இங்க கொடுத்துட்டாங்க 24 கிராம். 24 கிராம் மெக்னீசியத்தை எடுத்து பர்ன் பண்ணும்போது 1/2ங்கிறப்ப ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும்தான் ரியாக்ஷனில் ஈடுபடுதுன்னு அர்த்தம். அப்போ 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜனை வந்து அது கம்ப்ளீட் பண்ணும். அப்போ 24 கிராம் மெக்னீசியத்தை 16 கிராம் ஆக்சிஜனை வச்சு நம்மளால பர்ன் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப 16 கிராம் ஆக்சிஜனுக்கு 24 கிராம் மெக்னீசியம் என்னாப்னா 1 கிராம் ஆக்சிஜனுக்கு எவ்வளவு இருக்கும்? அப்ப 24/16 அப்ப 1 கிராம். ஓகேவா? 2 கிராமையும் வந்து நம்ம 16 டிவைட் பண்ணும்போது 1 கிராம் ஆஃப் ஆக்சிஜனுக்கு 24/16 கிராம் வந்து மெக்னீசியம் தேவைப்படும். ஆனா இங்க எவ்வளவு ஆக்சிஜன் எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க? 0.056 கிராம். ஸோ 0.056 கிராம்னா 24/16 into 0.56 கிராம் வந்து மெக்னீசியமும் 0.56 கிராம் ஆக்சிஜனும் இனஃப் இந்த ரியாக்ஷனுக்கு 0.56 கிராம் ஆக்சிஜனுக்கு 22/16 into இதை நீங்க வந்து மினிமைஸ் பண்ணா 3 மோட் 8 மோட் 24 or 2. ஓகேவா? யூ கேன் கெட் 1.5 into 0.56 then மல்டிபிள் பண்ணும்போது யூ கேன் கெட் 0.84. ஓகேவா? அப்ப
0.84 கிராம் மெக்னீசியமும் 0.56 கிராம் ஆக்சிஜனும் ஓகேவா. 0.84 கிராம் மெக்னீசியத்துக்கு 0.56 கிராம் ஆக்சிஜன் போதும். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 0.56 கிராம் ஆக்சிஜன் எடுக்கும்போது உங்களுக்கு 1 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ வந்து 0.8 விட அதிகமான அளவுக்கு நீங்கள் மெக்னீசியம் எடுக்கிறதுனால அப்போ எக்ஸஸாக எதில் இருக்கும்னா மெக்னீசியம் தான் எக்ஸஸ், மெக்னீசியம் தான் மீதம் இருக்கும். சரி, அது எவ்வளோ இருக்கும்னா 1 - 0.84 கிராமு. ஸோ யூ கேன் கேட் 0.16 கிராம் வந்து நீங்கள் மெக்னீசியத்தை எக்ஸஸாக வச்சுக்கணும். ஓகேவா, உங்கள் கையில் மீதி இருக்கும். ஸோ ஆன்சர் வில் பி ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகேவா, இது உங்களுக்கு தெளிவாக இப்போ நான் கீழே வேணா இன்னொரு தடவை எழுதுறேன். யூ கேன் கெட் இட். 16 கிராம் ஆக்சிஜன், 24 கிராம் மெக்னீசியம் தேவை. ஓகேவா, அதே 1 கிராமுக்கு ஆக்சிஜனுக்கு 24/16, அதே 3/2 இன்னும் 1.5 கிராம் தேவைப்படும். ஓகேவா, 1.5 கிராம் மெக்னீசியம் தேவைப்படும். அப்போ 0.56 கிராம் ஆக்சிஜனுக்கு எவ்வளோ தேவைப்படும்னா 1.5 into 0.56 you can get 0.84 கிராம் மெக்னீசியம். 0.84 கிராம் மெக்னீசியமே போதும். ஆனால் அங்கே எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம், நம்ம 1 கிராம் எடுத்துக்கிறதுனால you can get excess of magnesium in the reaction. So அதனால magnesium is present as excess. ஓகேவா, இப்போ எக்ஸஸ் எவ்வளவு 1 - 0.84 கிராம், you can get 0.16 கிராம். ஓகேவா, ஸோ ஆன்சர் வில் பி ஃபர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பி பெரிலியம் 2+ அயன் இஸ் ஐசோஎலக்ட்ரானிக் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஒன். ஓகேவா, அப்போ இந்த எந்த பெரிலியம் 2+ அயன் ஃபாலோவிங் இதில் வந்து எதோட ஐசோஎலக்ட்ரானிக். ஐசோஎலக்ட்ரானிக் மீன்ஸ் same number of electrons present. ஓகேவா, ஐசோஎலக்ட்ரானிக் மீன்ஸ்னா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். ஸோ பெரிலியம் 2+ல வந்து உங்களுக்கு பெரிலியத்தோட அட்டாமிக் நம்பர் 4, அதில் 2 எலக்ட்ரான்ஸ் ஆஃப் ஆயிடுச்சுன்னா மீதி 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போ 1s2 மட்டும் தான் ஃபில் ஆயிருக்கும். ஓகேவா, அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா H+ என்ன ஆகுது, H+ல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் ஆயிடுச்சுன்னா அதுலேயும் ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா இங்கே 1sலயே எலக்ட்ரான் இல்லை, இது சாதாரண புரோட்டான் மட்டும் தான். அதே லித்தியம் 1+, அப்போ இதில் வந்து லித்தியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 3ங்கிறப்ப 3 எலக்ட்ரான்ஸ், 3 எலக்ட்ரான்ஸ்ல 1 எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சுன்னா மீதி 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ அந்த 2 எலக்ட்ரான்ஸ் இதில் இருக்கும், 1s2 இருக்கும். ஓகேவா, அதே சோடியம் ப்ளஸ் சோடியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 11ல 1 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா மீதி 10 எலக்ட்ரான். ஸோ 1s2 2s2 2p6. அதே போல மெக்னீசியத்துக்கு 2+, சோடியம் மெக்னீசியம் வந்து 12, ஸோ அதில் 2 எலக்ட்ரான்ஸ் ரிமைனிங் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 2s2 1s2 2s2 2p6. ஓகேவா, அப்போ இங்கே பெரிலியத்துக்கும் இங்கே பாருங்க பெரிலியம் 1s2 லித்தியம் 1s2 மற்றதெல்லாம் வந்து சேம் கிடையாது. இப்போ வந்து அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டா ஸோ ஆன்சர் வில் பி லித்தியம். ஸோ ஆன்சர் இஸ் 2. ஓகேவா, செகண்ட் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க,